பல ஆண்களை தீட்டுறது, பல பேரோட உல்லாசமா இருந்துக்கிட்டு அதை வீடியோ ஆடியோ பண்ணிட்டு இது ஒரு குழப்பாவே தெரியுது பொம்பளைக்கு. காலங்காலமா நடக்குதுங்க அந்த ஆண்களை பிளாக்மெயில் பண்றது. காலங்காலமா நடக்குது, இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை. புராண காலத்தை விட்டு ஆண்களை பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது ஒரு காரணத்தை கட்டி பிளாக்மெயில் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பண்ணே பண்ணாதீங்க, தூங்கி போட்டு போயிட்டே இருங்க. பிளாக்மெயில்லாம் காலத்துக்கு ஆர்வத்தை போயிட்டு தான் இருப்பாங்க. நான் கூட இருக்கிறேன், பேசுகிறேன், வெட்டுவோம் குத்துவன் கூட எழுதுவான், இல்லை போலீஸில் பிடிச்சி உள்ள பண்ணலாம், இல்லை எதே யாராவது கூட பிளாக்மெயில் பண்ணால் பட்டு போதேன், அதெல்லாம் பயப்பட முடியுமா? பயப்படாதீங்க, இருக்கலாம், அஞ்சாமல் இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் அப்படின்னாலே இந்த களவாணி படத்தில் பஞ்சாயத்து எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஏய் காசை ஏண்டா வீணாக்குறீங்க, திண்டுக்கல் ரீட்டாவை கொண்டு வாங்கடா அப்படிம்பாங்க. ரீட்டாவெல்லாம் அந்த காலம் பாரு பெருசு அப்படிம்பாங்க. இது ஒரு காமெடியாக இருந்தது. ஆனால் அந்த திண்டுக்கல்லே ஒரு சம்பவம் இன்னைக்கு. ரீட்டாங்கிற ஒரு பெண்மணி தாவேக்கால வேற நிர்வாகியாக வேறு இருக்காங்களா, 48 வயசு, திண்டுக்கலுக்கு ஐயங்குளத்தை சேர்ந்தவர் ரீட்டா. இந்த ரீட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல ஆண்களை தீட்டுறது, பல பேரோட உல்லாசமாக இருந்துக்கிட்டு அதை வீடியோ ஆடியோ பண்ணிட்டு இது ஒரு குழப்பாவே தெரியுதுங்க பொம்பளைக்கு. ஜாகிரதையா இருங்க, ஆனால் ஜெயிலுக்கு போயிடுங்க. இது பொம்பளைங்களுக்கு ஒரு பொழப்பு. இப்போ பயலுக இல்லை, பயலுக பொள்ளாச்சி சம்பவத்துக்கு பிறகு பயலுக வீடியோ எடுக்கிறது இல்லை, தொலைச்சி கட்டி வாங்கிட்டு. இந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னா அவங்கள நல்லா பழகிட்டு வீடியோ எடுத்துக்கிறது, ரகசியமாக செல்ஃபி எடுத்துக்கிறது, இப்படி செல்ஃபி எடுத்துக்கிறது, அதை அப்படியே மிஸ்யூஸ் பண்ணுறது, ஒரு மிரட்டுறது. இது நடக்குது. ஏன்னா ஆம்பளைங்களோட சபலத்தை பயன்படுத்திக்கிறது தானே. இது நிறைய லட்சக்கணக்கில் பணத்தை மிரட்டி வாங்கியிருக்கு. யார்கிட்டனா திண்டுக்கல்லை சேர்ந்து 57 வயசு பொதுப்பணித்துறை பொறியாளர்கிட்ட. அவர் எப்படி பிடபிள்டி இன்ஜினியர், அவரோட அழகாக வளைச்சி போட்டு பணம் நல்லா இருந்திருக்கும். பொதுப்பணித்துறை செம காசு, என்ன உனக்கு வேணுங்க. இவர் நல்லா பழகி 57 வயசு, கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ். அரவணைக்க ஆள் இல்லை. மேடம் அரவணைச்சு அணைச்சிருப்பாங்க அப்படி நாளா அன்பா ஆசையா பேசி. கொண்டாட்டினா கத்துவாதாயா, மிரட்ட மாட்டாயா. ஆனால் இவனுக்கு மெட்ரோல் ஃப்ராட் சேர்த்தி பண்ணியாரு. இவன் பேசி பழகி தனிமையில் உல்லாசமாக இருந்திருக்கிறாங்க. வாங்க தீபாவளி பரிசு தர்ற, ஜாலியாக இருக்கலாம்னு ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. கடைசியாக வீடியோவை டேப் பண்ணி, செல்ஃபோன் தான் இருக்குல்ல தம்பி, நீ கையில் ஒரு மொபைல் வச்சுருக்காங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவீங்க. இன்னொரு மொபைலை ஃப்ளைட் மோடில் போட்டு வீடியோ எடுத்து என்ன பண்ணுறது? ரிங்கிங் ஃபோன் வச்சா ரிங்கு வந்தால் கட் ஆகிடும், வீடியோ ரெக்கார்ட் ஆகாது. ஃப்ளைட் மோடில் போட்டு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆங்கிள்லாம் பாத்ரூம் போயிட்டு வர கேப்புக்குள்ளே வச்சிடலாம். இதுக்குன்னா பிசி ஸ்ரீராமா வரணும் விட்டு படம் எடுக்கிறதுக்கு. எங்கே பெற்றிருக்கோ அதுக்காக வச்சா போகுது. கேமரா ஓடிட்டு இருக்கோம், கையில் ஒரு மொபைல் இருக்கும், நீ கவனிக்க மாட்டேங்க. சும்மா ஒரு லாஜில் ஒரு ஸ்க்ரீன் வச்சாலே போதும். வீடியோ காமிச்சு பணத்தை வாங்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே நேராக போலீஸுக்கு போய் புகார் கொடுத்துட்றாரு. இது மேலே பொறுக்க முடியாது, போதும் இறைவா அப்படின்னு சொல்லி. அப்புறம் போலீஸ் தூக்குறாங்க ரீட்டாவை தூக்கி விசாரிச்சா அவங்க செல்லு பூரா இருக்க ஆபாச வீடியோ. ஒருத்தனா மாட்டுவான்னு பார்த்தா அதுக்குள்ளே இருக்கு 20 பேரோட ஆடியோ வீடியோ. இது எல்லார்ட்டையும் பேசி பழகிருக்கு. அப்புறமா ரெக்கவரி ஒரு 30,000 ரூபா அதை பண்ணிட்டு ரெக்கவரி எடுத்திருக்காங்க. பொதுவாக ரெக்கவரி எவ்வளோ எடுத்தாங்கன்னு தெரிஞ்சிருக்காது, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்புறம் என்ன, அதை போய் பெருசாக அனுப்பிட்டு ரெக்கவரி 30,000 ரூபா காமிக்கிறாங்க. அந்த கேஸில் 30,000 ரெக்கவரி காமிச்சு அந்த அம்மா ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. சரி, ஒரு வழியாக அப்புறம் வீட்டுக்கு போய் அந்த அம்மாவை ரிமாண்ட் பண்ணிட்டு வீடியோ எடுத்து ரெக்கவரி பார்க்க தான் தெரியுது, இதில் அத்தனை கர்மாண்டாயனமும் உள்ளே இருக்கிறது தெரியுது. அப்புறம் அவரையும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இவங்க ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் அரெஸ்டாக கொண்டு போய் அந்த அம்மா எங்கள் நிலக்கோட்டை ரீட்டாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நிலக்கோட்டையில் உள்ள பெண்கள் சிறையில் அடைச்சிருக்காங்க. இது காலங்காலமாக நடக்குதுங்க. அந்த ஆண்களை பிளாக்மெயில் பண்ணுறது காலங்காலமாக நடக்குது, இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை. புராண காலத்தை விட்டு ஆண்களை பிளாக்மெயில் பண்ணிடுறது. பயப்படாதீங்க, பிளாக்மெயில் தானே பண்ணுறாங்க. பிளாக்மெயில் இருக்கு, அவ்வளோ திமிர் இருக்குன்னு நமக்கு எவ்வளோ இருக்கு. விட்டு போட்டுமே வீடியோவை, என்ன இருக்கு அதுக்கெல்லாம் அசர முடியுமான்னு விட்டு போங்க. உனக்கே வைக்கல, நமக்கு என்ன வைக்கா? என்ன இப்படி கட்டுறேன் என்னெல்லாம் கேட்டால் அதான் சொல்லுவேன். விடு என்ன இருக்கு. இப்போ பெண்ணுக்கே கவலை இல்லை, வெக்கம் இல்லை, ஒன்றையே கவலைப்படல, பிளாக்மெயில் பண்ண வந்துட்டேன், விட்டு போ, அவ்வளோதான். திருட்டு போயிடன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் ஜீவன் பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குவார் யார்கிட்ட, கதாநாயகிட்ட. அந்த படத்தில் அதை விட பெஸ்ட் சாய்ஸ் புருஷன்கிட்ட காலில் விழுந்துருக்கலாமே.
உன்னை எவ்வளோ மதிக்கிறான், நீ வந்த பிறகுதான் மகாராணி ஆகிட்டேன்னு சொல்கிறான். அவன் அதை ஏற்றுக்கிறான். தப்ப போயிட்டு இது மாதிரி ஒருத்தர் பழக்கம் ஏற்பட்டுச்சு, உங்கள் ஃப்ரெண்டு நீ தான் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்த, நான் எத்தனை வாட்டி டீசெண்டாக சொன்னேன் நீ வீட்டுக்குள்ளே விடாத, அப்பாஸ் வராதுன்னு நான் சொன்னேன், நீ கேட்கவே மாட்டேன் அப்படிலாம் அதை சொல்லி பார்ப்போம். இல்லைம்மா ரொம்ப நல்ல ஒரு மாநிலம் சொல்லுவார். ஸோ அவன் அந்த சான்ஸை பயன்படுத்தி இது பண்ணிவிட்டு அந்த சான்ஸை பயன்படுத்தி ஒருத்தர் வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொல்லியிருந்தாலே வேலை முடிஞ்சிருக்குமே. அதுதானே ஈஸியும் கூட. நீங்கள் பிளாக்மெயிலுக்கு பயப்படாமல் உங்கள் பொன்னாடி காலில் போய் கொத்துணும் விழுந்துட வேண்டியதானே. பொதுப்படைத்துறை காலில் விழுவுறதுக்கு சொல்லியா விடணும் உங்களுக்குலாம் மொத்த கல்வி விட வேண்டியதானே. ஐயோ தப்பு பண்ணிட்டேன், இப்போ உணர்ச்சி வேகத்தில் போயிட்டேன், ஆனால் இன்னைக்கு காசா வாங்குறான்ட்டு இது பிடிங்க எடுக்கிற காசை, அதனால் தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. உங்களை யாருங்க ஏற்றுக்கணும்? உங்கள் பொண்டாட்டி ஓகே பண்ணால் போதாதா? உங்கள் பொண்டாட்டி ஓகே பண்ணிட்டு அவ்வளோதான், வேற யாரும் ஏற்றுக்கணும் சொல்லுது. ஏன்னா என் பொண்டாட்டி நம்மளா போதும், என் பொண்டாட்டி எதுவும் தப்பாக நடந்து போச்சுமா அப்படின்னு சொல்லி காலில் வந்தா முண்டி போகுது. அதுதான் அவனுக்கு கொள்ள குட்டி ஆகிப்போச்சு. இல்லை அப்படியே பணம் கொடுக்குறீங்க, பயப்படாதீங்க. நான் ஆக்சுவலாக ரீட்டா பிளாக்மெயிலுக்கே நான் இல்லை, ஆம்பளைங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கேன். பயப்படாதீங்க, என்ன பண்ண முடியும்? கல்யாணம் ஆகாத பையனா அவங்க அம்மா அப்பா காலில் போய் விழுந்துரு, அம்மா இந்த மாதிரி ஆகிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணி சாவடிக்கிறான்னா உங்கள் அம்மா அப்பா ஓகே ஆகிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சூசைட்லாம் பண்ணிக்க போறீங்க பைத்தியக்காரங்களா. அதெல்லாம் பண்ணாதீங்க. மேட்ரு பண்ண உள்ள சூசைட் பண்ணலை, அப்புறம் மாட்டிக்கிட்ட மட்டும் வலிக்குதா, கரும்பு தின்னீங்கல்ல, இடிச்சதில்ல, அது மாதிரி நினைச்சு சரண்டர் ஆகிடுங்க. அதே பெண்களுக்கு சொல்கிறேன், உங்களை எவனாவது மிரட்டானா கல்யாணம் ஆன பெண்களை வேறு வழியே இல்லை, மனசை இரும்பாக்கிட்டு அப்படியே காலில் வந்து பொண்ணாழவா. உங்களுக்கு அழகிறதுக்கு சொல்லியா வேணும். டக்குன்னு கண்ணில் தண்ணி வச்சுட்டு இருப்பீங்க, தண்ணி வச்சு ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சு முடிச்சு விட்ருங்க, வேலை முடிஞ்சிருது. அவ்வளோதான், புள்ள குட்டி இருக்கு, இது தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கம்மா, இல்லாட்டி ஒரு வழியில் செத்தாம போனா புரிஞ்சுப்பாங்க. ஆண்களும் சொல்லி காட்டாதீங்க. அது மாதிரி ஒத்துக்கிட்டாங்கன்னா விட்டுருங்க. அது மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்களை உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்களா? பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் ஃபர்ஸ்டே போலீஸுக்கு போயிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். அது கடைசியாக ஒரு அடிதடி பஞ்சாயத்தில் போய் கிளாஸ் ஆச்சு. பொள்ளாச்சி பாலியல் என்ன செஞ்சிட முடியும்? இந்த வீடியோ வச்சு இந்த பயில என்ன பண்ண முடியும்? நீங்கள் எதுக்கு அவனுக்கு வணங்கி போறீங்க? பயப்படாதீங்க. தவறு செய்யறது மனித இயல்பு தான். நானாக இருந்தான், நீங்களா இருந்தானே, நம்ம தேவ தூதர்களா என்ன? மனித தானம்மா, பசிக்கும், சைட் அடிக்கலாம், அது ஒரு காம பசி தானே. அப்படிலாம் ஒன்று நீங்கள் பயந்துக்காதீங்க யாருக்கும். இப்படி இது அசிங்கம் அப்படின்னா உலகத்தில் இனவிருத்தியே ஆயிருக்காதுல்ல. சொல்லுங்க, நீங்களே ஏமா சொல்லுங்க. அது ஒரு கட்டுப்பாடு வரம்பு இருக்கு. ஏன் பயப்படுறீங்கன்னு தெரியலையே. பயப்படாதீங்க, தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. உலகம் ஏதோ ஒரு காரணத்தில் கட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பயந்தா வேலையாகுமா? பிரேவா எதிர்கொள்ள வேண்டியதுதான். அப்புறம் என்ன இருக்கு? எதிர்கொண்டாதான் ஜெயிக்க முடியும். நீ எதுக்கு அஞ்சாதீங்க. இந்த உலகம் மிரட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தை கட்டி உங்களுக்கு பிளாக்மெயில் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பண்ணே பண்ணாதீங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. வாழ்க்கை பூரா பிளாக்மெயிலோட கஷ்டம் இருக்குல்ல, அது ரொம்ப நாளாக சின்ன வயசில் அனுபவிச்சிருக்கேன் பயங்கரமாக. எனக்கு சொந்த அனுபவத்திலே சொல்கிறேன், நான் அதை அனுபவிச்சிருக்கேன். வேற யாரும் இல்லை, எங்கள் அக்கா தான் பண்ணுவாங்க. ஏதாவது எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன். நான் சேட்டை பயங்கரமாக பண்ணுவான். ஏதாவது இதை உடைக்கிறது அதை உடைக்கிறது, டேப்ரிக்காரை பிடிச்சி கட்டி சுட்டி இருக்குது, ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபேனை பிடிச்சி போட்டுருவேன், டிவியை பிடிச்சி போட்டுருவேன், அதை அப்படியே மூடி வச்சுருவேன், கெட்டு போயிடும். எங்கள் அப்பா அது கெட்டு போச்சுன்னு சொல்லி ரிப்பேர் பண்ண போயிடுவார் எடுத்துட்டு. ஆனால் எங்கள் அக்கா இருக்குல்ல, முட்டாய் தெரியா இப்போ அதை அப்பாட்ட சொல்லிட்டுமா. எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் நாங்களாம். ஆனால் சைல்ட்ஹுட் ட்ராமா இன்னும் ஞாபகம் இருக்கு பாருங்க. பிளாக்மெயிலாம் காலத்துக்கு யாரோ ஒருத்தர் போயிட்டு தான் இருப்பாங்க. நான் கூட இருக்கிறேன், பேசுகிறேன், வெட்டுவோம் குத்துவன் கூட எழுதுவான், இல்லை போலீஸில் பிடிச்சி உள்ளே போடலாம், இல்லை எதையா யாராவது போட்டு பிளாக்மெயில் பண்ணால் பட்டு போதேன், அதெல்லாம் பயப்பட முடியுமா? பயப்படாதீங்க. எதுக்கும் அஞ்சாமல் இருக்கணும். என்னுடைய பார்வையாளர்கள் எது நடந்தாலும் பரவாயில்லை, எல்லாரும் சாவத்தான் போகிறோம், இதில் நல்லா வேணும் சர்டிஃபிகேட்டை ஃப்ரேம் பண்ணி மாட்டவ முடியும். அதுக்கெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாது. மகிழ்ச்சியாக இருங்க. இந்த மாதிரிலாம் மால்ட்டாவாதீங்க. அப்படி மாட்டி மால்ட்டாயிட்டா கூட வீடியோ எடுக்காமல் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. அதேமாரி வீடியோ எடுத்தால் பிளாக்மெயிலிங் பயப்படாது. டோன்ட் வரி எனிதிங். தேங்க்யூ.